விஜய் மாநாடு திடீர் ரத்து. அதிர்ச்சியில் தவேகா தொண்டர்கள். அதிர்ச்சி பின்னணி. வெளியான முக்கிய தகவல்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21 நடக்கும் என்று அக்கட்சியின் தலைவரான விஜய் அறிவித்திருக்கிறார். தவேகா மாநாடு தேதியை மாற்றக்கோரி காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொண்ட நிலையில் 4 நாட்களுக்கு முன்பாகவே தவேகா மாநாடு நடக்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் முக்கிய அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் தவேகா சார்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக ஜூலை 16ஆம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள பாரபத்தி பகுதியில் தவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகளும் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தவேகா சார்பாக அனுமதி கடிதமும் அளிக்கப்பட்டது. 15 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை தரப்பில் ஒப்புதல் கடிதம் அளிக்கப்படவில்லை. இதன் காரணத்தினால் தவேகா சார்பாக நீதிமன்றத்தை நாட ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக புஷி ஆனந்த் மதுரை வந்திருந்தார். அப்போது மதுரை காவல்துறை தரப்பில் ஆகஸ்ட் 18 முதல் ஆகஸ்ட் 22 வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்துங்கள். தவேகா மாநாடு நடக்கும் ஆகஸ்ட் 25ஆம் தேதியில் இருந்து அடுத்த 2 நாட்களில் விநாயகர் சதுர்த்தி விழா நடப்பதால் பாதுகாப்பு அளிப்பதில் சிக்கல் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை அடிப்படையாக தவேகா மதுரை மாநாட்டின் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று புஷி ஆனந்த் கூறியிருந்தார். இந்த நிலையிலோ தவேகா மதுரை மாநாடு குறித்த முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக விஜய் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் தற்போது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே கழகத்தோழர்கள் அனைவரும் வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தரவுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுப்பது என்பது சாதாரண விஷயமில்லை என்று கருதி விஜயின் மாநாட்டை ரத்து செய்ய காவல்துறையை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனென்றால் ஒரு சின்ன கூட்டம் என்றாலே பிரச்சனைகள் வருவது எளிதாகிவிட்டது. இதன் காரணத்தினால் தேதி நெருங்கும் பட்சத்தில் விஜயின் மாநாட்டை ரத்து செய்துவிடலாம் என்ற முடிவில் காவல்துறை மேலாளர் வட்டத்தில் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் தற்போது தவேகா தொண்டர்கள் அனைவரும் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.